ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பைக் ரைடிங் மூலமாக தனக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்தவர் தான் நம்ம டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசன் பார்த்தீங்க அப்படின்னா பல முறை சர்ச்சையில் சிக்கி அவரோட லைசன்ஸ் முதற்கொண்டு என்ன அப்படின்னா கேன்சல் ஆயிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் என்ன பண்ணார் அப்படின்னா காரில் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே போனார் அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சையிலையும் சிக்கினார். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட 24th பர்த்டே. ஸோ கோவையில் பிறந்த அவர் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தன்னோட 24வது வயசில் அடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். 24வது வயசுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அவர் பல பிரச்சனைகளை லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம். அவரோட கேர்ள் ஃப்ரெண்டான நம்ம சாலின் ஷோயா இருக்காங்க இல்லையா, அவங்க குக் வித் கோமாளியில் ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக அவங்களுக்குன்னு என்ன அப்படின்னா ஒரு ரசிகர் பட்டாளத்தை சேர்த்துட்டு வர்றாங்க. ரெண்டு பேருக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரசிகர் பட்டாளம் அப்படின்றது தனியாக இருக்குது. அதாவது டிடிஎஃப் வாசன் சாலின் ஷோயா அவங்களோட பேருக்குன்னு இருக்குது. ஸோ டுடே பார்த்திங்க அப்படின்னா அஸ் யூஷுவல் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு எல்லா கேர்ள் ஃப்ரெண்டுமே விஷ் பண்ணுவாங்க இல்லையா. கொஞ்சம் ஷாலின் ஷோயா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக விஷ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா தன்னோட மடியில் டிடிஎஃப் வாசனை வச்ச மாதிரி, அதாவது ஒரு பீச்சில் என்ன அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுத்த எல்லாத்தையுமே என்ன அப்படின்னா தன்னோட சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாப்பி பர்த்டே மை ஹீரோ மை ஃபேவரைட் பாய் அப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் அதாவது உனக்கு ரொம்பவே நல்லாவே அமையும், உன்னோட எல்லா கனவுகளும் பூர்த்தியாகும், ஹாப்பி பர்த்டே மை கிட் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அதாவது என்ன அப்படின்னா ஒரு தாய் தன்னோட மடியில் என்ன அப்படின்னா குழந்தைய தாங்குற மாதிரியான ஸ்டில்லையும் ரொம்ப க்ளோஸான ஸ்டில்ஸையும் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ மஞ்சள் வீரர் அப்படின்ற ஃபிலிமில் பார்த்திங்க அப்படின்னா டிடிஎஃப் வாசன் நடிக்கிறார் இல்லையா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎல் அப்படின்ற கருணாகரன் டைரக்ஷனில் ஐபிஎல் அப்படின்ற படத்தை நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியான போஸ்டரை போட்டு கங்க்ராச்சுலேஷன் டிடிஎஃப் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ சர்ச்சைக்குரிய இந்த பிரபலமான டிடிஎஃப் வாசன் பிக் பாஸ் சீசன் 8 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக வர்றதுக்காக விஜய் டிவி பேச்சுவார்த்தையில் இருக்கதாகவும், அதாவது சர்ச்சைக்குரிய ஒரு நபரை எடுத்து என்ன அப்படின்னா பிக் பாஸில் போட்டால் தான் சேனலோட டிஆர்பி எகிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டோட விஜய் டிவி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக டிடிஎஃப் வாசன் பிக் பாஸ் சீசன் 8 ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு உள்ள கம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பை பை. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.